ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண. அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். நாளை தை கிருத்திகை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே போல் நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து மிகவும் விசேஷமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திர விரதம். நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர விரதத்தில் நாம் எவ்வாறு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த தோஷமாக இருந்தாலும் பரவாயில்லை, வெகு நாட்களாக முயற்சிகள் செய்தும் திருமணம் நடக்கவில்லை என்பவர்களுக்கு தை கிருத்திகை ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. திருமணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை என்பவர்களுக்கும் தை கிருத்திகை ஒரு வரப்பிரசாதம் தான். நிலம் வாங்க முடியவில்லை, வீடு வாங்க முடியவில்லை, வீட்டில் ஒரே குழப்பங்கள் சண்டை சச்சரவுகளுமா அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீர்களா? அப்போ உங்களுக்கும் வரக்கூடிய தை கிருத்திகை ஒரு வரப்பிரசாதம் தான். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, வரப்போகும் நாளை கிருத்திகை அன்று முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்தால் அந்த கஷ்டத்தை முருகப்பெருமான் உடனடியாக தீர்த்து வைப்பார். இந்த தை கிருத்திகையில் நம்முடைய சங்கடங்கள் தீர வேண்டும் என்றால் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது? மிக மிக எளிமையான பரிகாரம் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தை கிருத்திகை அன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. ஆக செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வேண்டுதல் வைப்பது மிக மிக அற்புதமான பலனை தரும். முடிந்தவர்கள் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். மனது முழுவதும் முருகன் நிறைந்திருக்க வேண்டும். முருகன் கோவிலுக்கு சென்று முடிந்தால் 6 விளக்கு, முடியவில்லை என்றால் 2 அகல் விளக்கு ஏற்றி வைக்கவும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி, நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் நிச்சயமாக விளக்கு வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அதன் மீது 6 வெற்றிலை, அல்லது வெற்றிலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க 6 வாழை இலை, வாழை இலையை சிறிது சிறிதாக நறுக்கி 6 விளக்கையும் அந்த வாழை இலைக்கு மேலே தான் நீங்கள் ஏற்றணும். வெறும் தரையில் ஏற்றக்கூடாது. முருகனுக்கு உங்கள் கைகளால் செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து விடுங்கள். செவ்வரளி மலர் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு மலர்னே சொல்லலாங்க. முருகா, சண்முகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா என்று உங்களுடைய பிரார்த்தனையை முருகனிடம் வைத்து விடுங்கள். கோவிலை 6 முறை வலம் பெற வேண்டும். ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்தி கோவிலை வலம் அந்த சன்னிதானத்தில் அமர்ந்து விட வேண்டும். உள்ளம் உருகி உங்களுக்கு தேவையானதை முருகனிடம் கேளுங்கள். 5 நிமிடம், 10 நிமிடம், இல்லை 15 நிமிடம், அது உங்களுடைய விருப்பம். ஜாதக கட்டத்தில் எந்த தோஷத்தால் திருமண தடை இருந்தால் அல்லது தோஷத்தால் குழந்தை பிறக்காமல் இருந்தால் அதையெல்லாம் உங்கள் தாய் தந்தையரிடம் எப்படி சொல்லி முறையிடுவீர்கள்? அதே போல முருகனிடம் கஷ்டத்தை சொல்லி முறையிடுங்கள். நிச்சயமாக நாளை செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்தால் ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். பார்த்துக்கோங்க. நீங்கள் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாராலும் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது இல்லைங்களா? இந்த நேரத்தை தவறவிட்டவர்கள் நாளைய தினம் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் முருகனை வழிபாடு செய்யலாம். மாலை 6:30 மணிக்கு மேல் முடியும் என்றாலும் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். இது தவிர கிருத்திகை என்றாலே வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள், முருகனது சிலை வைத்திருப்பவர்கள் எல்லாம் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து நெய்வேத்தியம் படைத்து உங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். சில பேருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கும். உங்களுடைய வீட்டில் நீங்கள் தை கிருத்திகை வழிபாட்டை எப்படி மேற்கொள்வீர்களோ அதே போல இந்த வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ரூபத்தில் தை கிருத்திகை அன்று முருகனை வழிபட்டு விடுங்கள். தை கிருத்திகை அன்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யாமல் இருக்கவே கூடாதுங்க. மேலே சொன்ன வழிபாடுகளை முழு நம்பிக்கையோடு செய்தால் பலன் நிச்சயம் உண்டு. அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வேண்டியதை கேட்டதை அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. நிச்சயமாக நாளை இந்த நாளை தவற விடாதீங்க. 6 முகம் கொண்ட ஆறுமுகனை, கார்த்திகேயனை தரிசனம் செய்து அவனின் பரிபூரண அருளை பெற்று சிறப்புடன் வாழுங்க.
வாழ்க வளமுடன். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன். அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.